Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Excuse me. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. மஷ்ரூம் தோசை ஒன்று, அப்புறம் இடியாப்பம். ஓகே. எனக்கு 2 இடியாப்பம். கடாய் வெஜிடபிள் மசாலா ஒன்று. சார் ஆர்டர் திருப்பி சொல்றேன் கேளுங்க. இடியாப்பம், ஓகே, மஷ்ரூம் தோசை ஒன்று, ஒரு கடாய் வெஜிடபிள் மசாலா. வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேற எதுவும் வேணாம், அவ்வளவுதான். மேடம் என்னையும் கொஞ்சம் கவனிங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க. என்ன இது கௌதம் குரல் மாதிரி இருக்கு? கௌதம் இங்க என்ன பண்றீங்க? ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட 3 வீடு வாங்க வராங்கன்னு நேத்து நைட்டே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஐயோ மறந்தே போயிட்டேன். நீங்க பரவாயில்ல விடு. அக்கா ஒரு நிமிஷம், கொஞ்சம் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு. வாங்க. கௌதம் ஒரே டைம்ல 3 வீடு சேல் ஆகுறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா கஸ்டமர் எப்ப வராரு? ஆன் த வேல இருக்காரு. அப்புறம் இந்த டீலர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம முடிக்கணும். எந்த டேபிள்ல உட்கார வைக்கலாம்? அதோ அந்த கார்னர்ல இருக்கு பாருங்க, அது ரொம்ப லக்கியான டேபிள். எங்களோட நிறைய கஸ்டமர்ஸ் இங்க தான் உட்கார்ந்து பேசுவாங்க. அப்படியே? அப்ப அதிலே உட்கார்ந்து பேசலாம். வாங்க போலாம். வாங்க உட்காருங்க. சரி. இலக்கியா, நான் சொன்ன கஸ்டமர் வந்துட்டாரு. அப்ப நான் கிளம்புறேன். இரு, நீ ஏன் போற? நீ இங்கே இரு. வேண்டாம் கௌதம், நம்ம வீடு வாங்குறது பெரிய பில்டர்ஸ் கிட்ட. ஆனா அவரோட வைஃப் ஒரு சாதாரண சப்ளையர் வேலை பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா உங்க பிசினஸ் மேல அவருக்கு சந்தேகம் வரும். அப்புறம் அவர் உங்ககிட்ட வீடு வாங்குவாரா இல்லையான்னு தெரியாது. நான் தான் உங்க வைஃப்னு அவருக்கு தெரிய வேண்டாங்க. சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. ஆல் தி பெஸ்ட். இலக்கியா நில்லு. சார் சார் இங்க சார் வாங்க. ஹலோ கௌதம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், உட்காருங்க. எப்போ வந்தீங்க கௌதம்? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன் சார். ஓ சார், இதான் நீங்க வாங்க போற ஃபிளாட்டோட டீடைல்ஸ். வெயிட், ஒரு நல்ல விஷயம் பண்றோம். அதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடலாமே? கண்டிப்பா சாப்பிடலாம் சார். வெயிட்டர். சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? கௌதம், ஸ்வீட் ஆர்டர் பண்ண கூப்பிட்டா இவங்களே ஸ்வீட் மாதிரி அழகா இருக்காங்களே. ஏன் கௌதம், உங்க வீடு இந்த பேரர் மாதிரி அழகா இருக்குமா? இருக்கும் சார். அப்ப கண்டிப்பா வீட்டை வாங்கிக்கிறேன். இப்ப ஸ்வீட் ஆர்டர் பண்ணலாம். இல்ல சாரி, 2 ஸ்வீட் கொண்டு வாங்க. ஓகே சார். இந்த பொண்ணை பார்த்தா பேரர் மாதிரியே தெரியலையே. பெரிய பணக்காரங்க கலை அந்த பொண்ணு முகத்துல தெரியுது. இவ புருஷன் தான் பொறுப்பு இல்லாம குடிகாரனா இருந்து சொத்தெல்லாம் அழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க இந்த வேலைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. சார் உங்க ஆர்டர். ஹேவ் a good day சார். Thank you. அப்புறம் கௌதம், பில்டிங் எப்ப ஃபினிஷ் பண்ணுவீங்க? எப்ப வீட்டை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க? சார் சரியா ஒரு 8 monthsல மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிரும் சார். இன்டீரியர் டெக்கரேஷனோட சேர்த்து பக்காவா ரெடி ஆயிடும் சார். ஓகே சார்
ஒரு 8 monthsல ஃபிளாட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சார். பரவாயில்ல லேட் ஆனாலும் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா சார். நான் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் சார். பில்டிங்கோட டீடைல்ஸ் எல்லாம் பாருங்க. கொடுங்க. இது போதும். ஓகே கௌதம், எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் கொடுங்க, சைன் பண்ணிடலாம். ஷூர், கண்டிப்பா சார். தேங்க்யூ. இந்தாங்க சார். கௌதம், இதுல எங்க சைன் பண்ணணும்? கீழே சைன் பண்ணணும். ஓகே சார். சார் 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 ஒரு நிமிஷம். என்னாச்சு? இந்த பிசினஸ் டீலிங் செய்யறப்போ என் லைஃப்ல முக்கியமான பர்சன் ஒருத்தங்க என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அவங்கள நான் கூட்டிட்டு வரட்டுமா? இங்க வந்திருக்காங்களா? சரி, கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் சார். இலக்க போலாமா? என்ன பண்ண போறீங்க? நீ வா, நான் சொல்றேன். கௌதம், கௌதம். சார், இவங்க தான் நான் சொன்ன முக்கியமான பர்சன். இவங்க பேரு இலக்கியா. இவங்க என்னோட வைஃப். நான் என்னோட ஃபீல்டுல நம்பர் 1 பிசினஸ் மேனா இருந்தவன். ஒரு பிரச்சனையில என்னோட அத்தனை சொத்தையும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்து இப்ப புதுசா ஒரு லோன் வாங்கி 250 கோடியில இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த பிசினஸ்ல நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஃபேமிலியை ரன் பண்றதுக்காகவும் என்னோட செலவுக்காகவும் இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு சாதாரண சப்ளையரா வேலை செய்யறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நான் இந்த பில்டிங் பிசினஸ் செய்யறதுக்கு காரணமே இவங்க தான். ஆனா நீங்க வரும்போது என்ன சப்ளையரா பார்த்தா கஸ்டமர் வீடு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இவ தள்ளி போயிட்டா. என்னோட லைஃபே என்னோட வைஃப் தான். இவங்க பக்கத்துல இல்லாம நான் எப்படி பிசினஸ் டீல் பண்ண முடியும்? நான் எப்படி பண்ண முடியும்? சார், நீங்க என் நிலைமைய பார்த்துட்டு என்கிட்ட பிளாட் வாங்குறதும் வாங்காததும் உங்க இஷ்டம். ஆனா இந்த பிசினஸ் பண்றப்போ என் வைஃப் என் கூட இருக்கணும். இதான் என்னோட ஆசை. நாளா மகாலட்சுமிங்கிறத காதுல தான் கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் உங்க வைஃப் ரூபத்துல என் கண்ணால பாக்குறேன். இவங்க மனசு யாருக்கும் வராது கௌதம். கௌதம், நீங்க கொடுத்து வச்சவர். பெஸ்ட் கப்பல்ஸ்னா நீங்க தான். கௌதம், வீடு இவங்கள மாதிரி அழகா இருக்குமான்னு கேட்டேன். நிச்சயமா நீங்க கட்டுற வீடு இவங்க மனசு மாதிரி அழகா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன், உங்க வைஃப் பக்கத்துல இருந்தாதான் நான் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணுவேன். சரி, சைன் பண்ணுங்க சார். ஓகே. கௌதம், நீங்களும் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருங்க. கௌதம், நீங்களும் உங்க வைஃபும் சேர்ந்து அக்ரிமெண்ட் எனக்கு கொடுங்க. இல்லக்க, சேர்ந்து கொடுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. கௌதம், உங்ககிட்ட 3 ஃபிளாட்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.